என்னுடைய பார்ட்னர் ஆனந்த் கேயோட கல்யாணம். லவன்யா வெரி லக்கி கேர்ள். கல்யாணம் எப்படி நடக்குது, கல்யாணத்துல என்ன நடக்குது, எல்லாம் சரியா போகுது, எல்லாத்தையும் கண்காணிக்கிறதுக்கு தான் இந்த ஜெய் கணேஷ் வந்திருக்கேன். எல்லாத்தையும் சரியா இருக்கான்னு செக் பண்ண போறேன். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, Facebook அப்படியே தெரிவிக்க விடுங்க. அதுக்கு முன்னாடி கல்யாணத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. இல்ல நான் மாப்பிள்ள இல்லைங்க, மேல ஆனந்த் அங்க போங்க. எல்லாம் ஒண்ணுதான் மாப்பிள்ள வச்சு. நான் மாப்பிள்ள இல்ல ஒய்யா சொல்றது. முஞ்சி கொடுத்துட்டு போறாங்க. கல்யாணம் ரொம்ப நல்லா இருக்கும் போல. அப்படிங்கிறாங்க. எங்க வந்தீங்க? கல்யாணம் சார். கல்யாணம் இன்னைக்கு ஒரு நாளாச்சும் அவர் தனியா இருக்கீங்க. இன்னைக்குமா அவர் விட மாட்டீங்களா? அவர் பாவம் பாருங்க, இன்னைக்கு தான் கல்யாணம் ஆகி மனைவியோட இருக்கிறாரு. அதையும் போய் தொந்தரவு செய்யற மாதிரி. Facebookல வீடியோ எடுக்க சொன்னாங்க. Facebook இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு நாளாச்சும் அவர் ஃபேஸை விட்டு வைங்க. ஓகே சார். ஓகே, சாப்பிட்டு போங்க. ஓகே ஓகே ஓகே. நம்ம கொளுத்துவோம் வாங்க. போட்டு கொண்டாடுடா இவன் நம்மாளுடா விசில் பட்டாடுடா கிரீடோ ஆச்சு முண்டாசுடா இவன் நின்ன இடமே பட்டாசுடா ஒடே. சொல்லுங்க, கல்யாணத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மாட்டாங்க. கல்யாணமும் அந்த மாதிரி ஒரு கல்லு மாதிரி இருந்துச்சு. எப்படின்னா, அண்ணே நீங்க பெரிய ஆளுண்ணே, உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. Dr. Bhaskar, what is your opinion of the marriage of the society of the Indian community? செய்யக்கூடாதுன்றாங்க, ஆளுங்கடல்ன்றாங்க, கஷ்டம்ன்றாங்க. ஆனா எல்லாரும் அதே செய்யறாங்களே. ஏன் நல்லா இருக்கிற ஒரு மனுஷன் ஏன் இப்படி ஆகணும்? அதாவது சொல்லுவாங்க, கல்யாணம் ஆகாதவங்க வந்து கல்யாணம் பண்ணணும் ஆசைப்படுவாங்க. கல்யாணம் பண்ணவங்க வந்து நீ வா தனியா உன்ட தனியா பேசுறேன். சிஸ்டர் என்ன இப்படி சொல்லிட்டாரு? அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. சந்தோஷமா இருக்கிறது ஒரே வழிதான், முன்னாடி பேச்சு கேட்கணும். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். கல்யாணத்துக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க? கல்யாணத்துக்கு யாருக்கிட்ட என்ன கேள்வி கேட்குறீங்க நீங்க? சாரி தெரியாம கேட்டீங்க. போய் கொடுங்க. ஆனந்த் கருப்பையா இப்படி ஆடுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஜெயிக்கணும்னு பிறந்தவா நான் தானே, எனக்கு இங்க கவலை இல்ல. எதிர்த்து நிற்கும் எதிரிங்க எல்லாரும் போவாங்க மண்ணுக்குள்ள. சேஃப்டி இல்லாத தங்கைகள்லாம் எப்போவும் நான் தாண்டா அண்ணன். மூஞ்சிய முழுசா மாத்திடுவேன். ஏடா கூட்டம் எதனா பண்ண எதுக்கும் துணிஞ்ச ஆளே. நானும்பாலு டமாலே டமாலே டும்மிலே டும்மிலே ஹே டும்மிலே டும்மிலே டமாலே 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 டும்மிலே டும்மிலே ஹே டும்மிலே டும்மிலே டமாலே டமாலே. ஒண்ணு மணி, என் கண்ணு வேணும் கேட்டியா? நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கதில்ல. யாரும் இல்ல என்ன இங்க வெல்ல. ஆணவத்தை காலி பண்ணும் ஐயனாருக்குள்ள. எங்கேரியால என்ன விட்ட இல்ல சாமி இல்ல. ஹீரோ கல்யாணம் வந்து பண்ணணும். என்ன பண்ணாதான் மற்ற கேர்ள்ஸ் எல்லாம் வந்து அவைலபிளா இருக்கும். ஆண் வந்து இப்போ ஒரு படிக்கல தான் பெண்களுக்கு இல்லை. நிறைய பேர் கல்யாணம் பண்ணி நிறைய குழந்தைகளை பற்றிக்கிட்டா தான் சிங்கப்பூர் நல்லா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணோம். அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். நன்றி. யாரை கல்யாணம் பண்ணணுங்கிறத பொறுத்து இருக்கு. ஸோ உங்களை மாதிரி ஹஸ்பண்ட் கிடைச்சா அஃப்கோர்ஸ். ஐயோ அலாட்டாய்க்கா அலாட்டாய்க்கு चल मार. பத்து மணி வாக்குல பச்சையா பஸ் ரோட்டுல ஷார்ட் ஸ்கர்ட் ஓ ஜென்னிஃபர். டேய் எல்லா புண்ணியும் சொல்லி விடுறது போதும், கல்யாணம் பண்ண காட்டுங்கடா.
என்ன பண்றீங்க அங்கிள்? சின்ன வயசுல இருந்த நான் கல்யாணத்தை நிறுத்தணும்ட்டு எனக்கு ஒரு ஆசை. கடுப்பேத்துறார் மயிலார். கல்யாணத்தை பத்தி என்ன எனக்கு உங்களுக்கு கருத்து என்ன? கல்யாணம் முக்கியம் நினைக்கிறீங்களா நம்மளோட வாழ்க்கையில? I just want to wish Anand and Lata happy wedding. லத்தாவா? Oh, sorry. Anand and Usha. ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாரு. Anand and Usha Priya, all the best. வாழ்க்கையில நீடுடி இல்ல Usha Priya bro. அப்புறம் உஷாவா பிரியாவா ஏதாவது ஒண்ணு? அவனுக்கு எல்லாமே ஐயோ வீடியோ. சரி. ஒரு நாளும் உன்னை மறவாத இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். ஓகே, இந்த ஆனனோட கல்யாணத்துக்கு சிறப்பு என்னன்னா இலை சாப்பாடுலாம் போடுறாங்க பார்த்தீங்களா, அது ஒரு சிறப்புப்பா. கல்யாணத்துக்கு வர்றவங்க என்ன பண்ணுவாங்க? வாழ்த்துவாங்க, மொய் வைப்பாங்க, சாப்பிடுவாங்க. ஆனா இந்த பியூட்டிஃபுல் கேர்ள் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த அறிவாளி பண்ண வேலையை பாருங்க. எல்லா முட்டாயும் ஸ்வீட்ஸையும் கல்யாண சாங்ஸ். சின்ன வீடா வரட்டுமா, பெரிய வீடா வரட்டுமா, மேஸ்திரிக்கு சின்ன வீடு பூட்டி. பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை. நான் நீ பாட்டு நீ நல்லா சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டானுங்கடா. கல்யாணம் ஒரு டைம் வேஸ்ட்டுங்க. இங்க பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கோம்? வேலைக்கு போறோம், ஃப்ரீயா இருக்கோம், என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த டைம் வேஸ்ட், ஃப்ரீடம் இல்ல, அங்க வேணா எங்க போற அது இது நாம சொல்லி முடிக்கிறேனே. ஃபோன் அடிச்சா எங்க போற எங்க வர, எதுக்கு இந்த கல்யாணம் சொல்றதுக்கு? உங்க ஒய்ஃப் பின்னாடி இருக்கு. நான் இப்பதான் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையில எப்படி முன்னுக்கு வந்திருக்கேன்னு பத்தி பேசிட்டு இருக்கேன். ஒண்ணும் இல்ல, நான் கிளம்புறேன். ஒரு வேண்டுகோள், தயவு செய்து இன்னைக்கு 2 பேரும் பாடாதீங்க ப்ளீஸ். வேணாம், எஸ் பாட வேணான்னு குயில பூடிச்சு கூண்டில் அடைச்சி பாடாதேன்னு சொல்லுகிறேன். பாடாதீங்க. ஏன்பா கல்யாணத்துல வந்து போடுற போட்டோ இது. என்ன சொல்லி கூட்டு வந்தேன்? மாப்பிள்ளை யாரு கல்யாணத்துல? யாரு மாப்பிள்ளை? ஒரே ஷோ செய்யலாம். ஆனா கல்யாணத்துல நீங்களும் மாப்பிள்ளை இருக்கணும்னு ஆசைப்படலாமா? ஏன் மாப்பிள்ளை சீக்கிரம் வாய்யா, சீக்கிரம் வாய்யா. கல்யாணம் கண்டிப்பா முக்கிய தேவைங்க. ஏன்னா நம்மளோட எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கணும்ல. அது ஒரு தெய்வீகமான ஒரு அனுபவம். இந்த 2 பேருக்கு நடுவில் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப ஸ்பெஷல். ஓகே, இப்போ கொஞ்சம் உண்மையை சொல்லுங்க ப்ளீஸ். தப்பு பண்ணி மன்னிப்பு கேட்கறவன் மனுஷன், தப்பே பண்ணாம மன்னிப்பு கேட்கறவன் புருஷன். இல்ல ப்ரோ, நம்மளுடைய வயசு வந்துட்டாங்க. மஞ்சள் மேகம் ஒரு மஞ்சள் மேகம் சிறு பெண்ணாகி முன்னே போகும். இது வந்து டேனிஸ் கொடுத்த மொழி. தேங்க்யூ. இது பிஸா கொடுத்த மொழி. தேங்க்யூ. என்னோட எல்லாரும் வந்ததுக்கு நன்றி. இவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஓடிப்பீங்க வந்து. I love him. Why?
everything about him. He's just the most wonderful person out there. He has taught me to love myself. That's the biggest one example. One example, it's not once, every day. He does something every day to make sure I'm happy. திருமணம்ங்கிறது இருவருக்கிடையே இடம்பெற்ற ஒரு தெய்வீக பந்தம். இந்த வீடியோ முழுக்க முழுக்க நகைச்சுவைக்காக எடுக்கப்பட்டது, யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக இல்லை. ஆனந்த் கே, லெவினியா அவங்கள பிளாஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிளாஸ் பண்ணுங்க.